ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்மால் சேவிங்ஸ். கோல்டு வந்து எந்தெந்த விதத்துல குட்டி குட்டியா நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து இது அப்படியே நான் யூஸ் பண்ணது. ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஸ்மால் சேவிங்ஸ்ல நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டுக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கோல்டு ரேட் வந்து பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கு. இது வந்து டியூ டு நிறைய ரீசன் சொல்றாங்க. ஒன்று வந்து டாலர் அதிகமாகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில். ஸோ சம்திங் ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து கோல்டு வந்து அதிகமாக்குது. இவ்வளோ ரேட் ஏறப்ப நம்ம வந்து இந்த தங்கத்தை சேமிச்சு தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்மளால அதிகமாக சேமிக்க முடியலனாலும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இங்கே ரொம்பவும் முக்கியம். ஸோ இன்னைய கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 9,295 ரூபாய் இருக்கு. இது வந்து ஆகஸ்ட் வரைக்குமே அதிகமாகும் தான் சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வந்து ஏறுதா இல்லை இறங்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ வந்து என்னென்ன சேவிங்ஸ்ன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸ் கோல்ட் காயின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் போட முடியல, 1 கிராம் 2 கிராம் வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து மில்லிகிராம்ஸ் கோல்ட் காயின் வாங்குறது சேவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் 75 ருபீஸ் வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏஎம்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் வாங்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்து 500 மில்லிகிராம்ஸ் வந்து வாங்குங்க. பிகாஸ் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து நீங்கள் 2 காயின் வாங்கினீங்கன்னா 150 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கொடுத்தா போதும். பட் அதுவே வந்து நீங்க 1 கிராமா வாங்குறப்போ உங்களுக்கு கோல்ட் ரேட் ஏறுறது இறங்குறத பொறுத்து 184 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னா வேஸ்டேஜ் வரும். ஸோ உங்களுக்கு மில்லிகிராம்ஸ் காயின் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னா ஜிஆர்டியில் கிடைக்கும். அதோட எம்சி பார்த்தீங்கன்னா 75 ரூபாய். இப்போ வந்து போத்தீஸ் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. 500 மில்லிகிராம் 505, அப்புறமா பார்த்தீங்கன்னா 501, 499 மில்லிகிராம்ஸ் கிடைக்குது. பட் இதோட எம்சி எப்படி வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அந்த கிராம்ஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்போ 500 மில்லிகிராம்னா 92 ரூபாய், 501னா 93 ரூபாய். அந்த கிராம்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காயின்ஸ் கூட நீங்கள் வந்து 0% வேஸ்டேஜ் வருது இல்லையா, அப்போ வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 75 ரூபாய் கூட நம்ம கொடுக்க வேண்டாம், வெறும் ஜிஎஸ்டி பே பண்ணி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச மில்லிகிராம்ஸ் வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி வந்து சேமிக்கிறதுனா, நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி சேமிக்கும் போது கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு வந்து 2 கிராம்ஸ் ஆகுது வந்து சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை, உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் வாங்கி இந்த மாதிரி தான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அந்த காயின்ஸை கூட வந்து நான் எக்ஸ்சேஞ்சாக பண்ணிட்டேன். நான் வாங்கும் போது என்னமோ 600 ரூபாய் 700 ரூபாய் தான். பட் வந்து அதை நான் ரீசேல் வேல்யூ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் காயின் வந்து 2000 ருபீஸ்க்கும் ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ்க்கும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கன்சிஸ்டாக நீங்கள் மாதம் மாதம் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணாதீங்க. ஒரு 3 மாதம் ஒன்ஸ் 4 மாதம் ஒன்ஸ் அப்பப்போ முடியிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மில்லிகிராம்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு. இது கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 100% ஒரு நல்ல ஸ்கீம். இதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் அப்புறம் எம்சி ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இருந்தாலுமே நீங்கள் 100 ரூபாய்க்கு டெய்லியும் தங்கத்தை வாங்கி வரவு வைக்கும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு அமௌண்ட்டு சேரும். நம்மளாலையும் வந்து தங்கம் சேமிக்க முடியும். இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தங்கமயில், போத்தீஸ் ஸ்வர்ணமஹால், ஸ்ரீகுமரன் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபெமிலியரான ஷாப்ஸ்லலாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதோட ஷாப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட்டும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல போனஸ் பாயிண்ட் யார் கொடுக்குறாங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு 7%, அடுத்த 75 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% கொடுக்குறாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் கோல்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கமயிலில் கம்பேர் பண்ணும்போது போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கோல்ட் ரேட் 8700 ரூபாய் இருக்குது என்னோட அக்கௌண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜ் ரேட் வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க. ஸோ வந்து இதை டெய்லியும் 100 ருபீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 75 டேஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டாக அமௌண்ட் பே பண்ணுங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் டேஸ் ஸ்கிப் பண்ணலாம், பட் வந்து அமௌண்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு 75 டேஸ். இப்போ வந்து ஒரு நாளைக்கு உங்களால் 100 ருபீஸ் போட முடியலன்னா அடுத்து வந்து சேர்த்து 200 ருபீஸாக போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ நீங்கள் 100 ருபீஸை மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு நாள், அடுத்த நாள் வந்து 100 ருபீஸ் போடுறீங்கன்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் பாயிண்ட் தான் கிரெடிட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ கன்சிஸ்டாக நீங்கள் வந்து 300 டேஸ்க்கும் 100 ருபீஸ் போடும்போது உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் சேரும். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம கையில் வந்து வச்சுருந்து சேவ் பண்ண முடியாது கண்டிப்பாக மோஸ்ட்லி. என்னதான் செகண்ட் அக்கௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு வந்து 30,000 அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு 2-3 கிராம்ஸ் வரைக்கும் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு ஜுவல்லரி நீங்கள் ஏதாவது டார்கெட் பண்ணியிருக்கீங்க, ரிங்கு, ஸ்டட்டு மாதிரி, ஸோ அதை கூட நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது மூலம் உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு வந்து இந்த ஸ்கீம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் நான் சரி ஓகே சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா தங்கமயிலையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து எங்கள் வீட்லேயும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். நான் வந்து போத்தீஸ்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், 1 கிராம் வந்து காயின் நம்மளால வாங்கிக்க முடியும். ஸோ அதனால சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 கிராம்ஸாவது ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சேர்த்து காயின் வாங்கணும் அப்படின்னு தான். ஸோ வந்து மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறேன். நம்ம கோல்டு காயின்ஸ் சேவ் பண்ணாலும் எப்படியும் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். பட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற மூலம் ஏதாவது ஒரு பெரிய நகையாக வாங்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு காயின் சேவிங்ஸ் தான். இது வந்து நான் மினிமம் 1 கிராம் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்மால் சேவிங்ஸில் 1 கிராம் நம்ம எப்படி சேர்க்கலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 9,295 ரூபாய் இருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு வந்து ஹைக்கா மார்க்கெட் ரேட் அப்படி தான் இருக்கு. மேபி வந்து கண்டிப்பாக ஹைக் ஆகலாம் 70%, ஒரு 30% வேணால் டவுன் ஆகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இதையுமே அப்படி தான். நீங்கள் மில்லிகிராம்ஸ் எப்படி சேர்க்குறீங்களோ உங்களால் 1 கிராம் முடிஞ்ச அளவுக்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கலாம். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா மினிமமாக சொல்லணும்னா நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்டும் இருக்கும். அதுவும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கோல்டு சேவிங்ஸில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. ஸோ பண்ணாதப்போ எனக்கு கோல்டில் எதுவுமே வாங்கவே முடியல. ஸோ இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து என்னை சுற்றிலும் நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ கிட்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி, ஸோ வந்து உங்களுக்கு பேபி இருந்தால் எவ்வளோ செலவாகும் தெரியும். அதெல்லாம் ஓரளவுக்கு கம்மியானோடனே தான் ஸோ அகெயின் வந்து கோல்டில் நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 1 கிராம் வந்து 2 மந்த்ஸ்க்கு வந்து சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அப்படி சேவ் பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 6 கிராம்ஸ் இல்லைன்னா இன்னும் ஒரு 4 கிராம்ஸ் கூட நம்ம வந்து சேமிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம எப்படி சேமிக்கலாம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகுது. இப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு 7,000 ருபீஸ் போடுறீங்கன்னா அதில் ஒரு 6,000 ருபீஸ் வந்து வாங்கினீங்கன்னா மீதி 1,000 ருபீஸ் உங்களுக்கு வந்து பேலன்ஸாக இருக்கும். அதை வந்து உங்கள் செகண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கும் போது ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும், நமக்கு கண்டிப்பாக நடுவில் ஆஃபர் கிடைக்கும் 0% கோல்ட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபரில் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து அப்போ மாதம் மாதம் நீங்கள் அமௌண்ட்டு சேர்க்குறீங்க, 2% தான் வேஸ்டேஜ் அப்படி வாங்குறதுனால வாங்கிக்கலாம். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஆஃபர் வரைக்கும் வெயிட் பண்ணால் அங்கே வந்து நமக்கு கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உண்டியல் அமௌண்ட் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 0% வந்து பிக் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு பேஸ். இது வந்து உங்களோட இஷ்டம் தான். நிறைய பேருக்கு இது இன்னுமே பயமாக இருக்கும். ஸோ இல்லை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆன்லைன் ட்ரேடிங்கில் நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். 1 ஷேர் பார்த்தீங்கன்னா 82 ருபீஸ் இல்லை 84 ருபீஸ் மார்க்கெட் வேல்யூ பொறுத்து அப் அண்ட் டவுன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் மெயினாக பார்க்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு பையிங் டேக்ஸ் இருக்காது. கன்சிஸ்டாக நீங்கள் 1 இயர் வந்து கோல்டு பேஸ் வாங்கும் போது, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா 365 நாள். இது வந்து கோல்டு ரேட் வந்து அப் ஆகும் டவுன் ஆகும். நான் அப்ராக்சிமேட்டாக அமௌண்ட் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 ஷேர் பார்த்தீங்கன்னா 166 ரூபாய் வருது. 365 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,590 ரூபாய் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ்லாம் போக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 1 இயர்க்குள்ள ஒரு டேக்ஸ்னால் 12%, இல்லை அதுக்கு குறைவான டேக்ஸ் கூட உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து இயர் வந்து கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு கிராஜுவலாக கோல்டு ரேட்டும் ஏறும் அண்ட் வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்ட் சீட். உங்களுக்கு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பில் வந்து 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸ்மால் சேவிங்ஸ்ன்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 2 கிராம் இல்லை 3 கிராம் வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மந்த்லி ₹1000 இல்லை 2000 இல்லைன்னா 3000 பே பண்ணுற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. 11 மந்த்துக்கு உங்களுக்கு 22,000 இல்லைன்னா 33,000 வந்து கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து 2 கிராம்ஸ் ஒரு ஸ்டட்டு ரிங்கு ஸோ ஏதாவது ஒரு கோல்டு வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கோல்ட் சீட்டில் அன்னன்ன கிராமுக்கு வந்து வரவு வைப்பாங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 கிராம்ஸ் வாங்குறதுக்கும் கோல்ட் சீட் கட்டி வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்னைய ரேட்டில் நீங்கள் 2 கிராம்ஸ் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா வாங்க முடியும். ஒரு 11 மந்த்துக்கு அப்புறம் வாங்கும் போது நமக்கு கோல்ட் சீட்டில் வாங்குறது பெனிஃபிட்டாக இருக்கும். அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3000 4000 வந்து இப்போ 2 கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ கம்மியாகும். அரௌண்ட் வந்து ஒரு 3000 4000 கம்மியாகும். ஸோ அது பெனிஃபிட். அதுவும் இல்லாமல் ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க, அது பெனிஃபிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்பில் வந்து வேஸ்டேஜஸ் அப் டு 18%. இப்போ லலிதாவில் பார்த்தீங்கன்னா 100% வேஸ்டேஜ் இல்லை. ஸோ சரவணா எலைட்டில் ஜென்ரல் வேஸ்டேஜே கம்மி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கலெக்ஷனும் எக்கச்சக்கமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி லலிதாவை விட. அண்ட் வந்து மலபார்லேயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீமாவில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சீட்டு கட்டுறது மூலம் ஜுவல்லரியும் ஏதாவது வாங்க முடியும், அமௌண்ட்டையும் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் குட்டியாக வந்து நகை எடுக்கணுன்னாலும் கோல்ட் சீட் வந்து பே பண்ணிங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வருது அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால இருந்தாலுமே பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட கோல்ட் சீட் வந்து உங்களுக்கு ஜென்ரல் வேஸ்டேஜே பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு 17%க்கு மேலே தான் ஒரு நல்ல ஜுவல்லரி நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ அப்படி பிக் பண்ணுறப்போ நம்ம வந்து 1% இல்லை 2% வந்து அமௌண்ட் பே பண்ணி ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி ஜிஆர்டியில் சீட்டு போடுறதுக்கு ரீசனிங் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இப்போ கோல்ட் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷாப்புக்கு தான் போய் வாங்கணும் இல்லை. இப்போ நிறைய ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்போ. ஸோ நீங்கள் பாரா வாங்குறப்போ உங்களுக்கு 2.5%, காயினாக வாங்குறப்போ 2% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸு சூஸ் பண்ணுங்கள். பாரா நம்ம சூஸ் பண்ணும்போது வேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ₹100 போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து டிஜி கோல்டில் வந்து பிரித்து கட்டிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைமாக நான் அக்ஷய திருதி ஆஃபரில் வந்து சரி ஓகே வேஸ்டேஜில் பாரா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாரா வாங்கியிருந்தேன். மற்ற எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் ஷிப் காயின் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன். ஸோ வந்து உங்களுக்கு 1 கிராமுக்கே ₹100ங்கிறப்போ ஒரு 4 கிராம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும், காயினுக்கும் பாருக்குமே. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட்டும் அப்படி தான். நான் ஓல்டு எக்ஸ்சேஞ்சில் வாங்கினேன். இதுக்கான வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4000. இதுவே நம்ம வந்து சீட்டு கட்டியிருந்தா நமக்கு அந்த ₹4000 வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.